முக்குளத்தூர் வாக்குகளை பெறவே நயினார் நாகேந்திரனை பாஜக தலைவராக்கியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள முக்குளத்தூர் புலிப்படை தலைவர் நடிகர் கருணாஸ், எஃகு கோட்டையான அதிமுகவை மக்கிய கோட்டையாக எடப்பாடி பழனிசாமி மாற்றி வருவதாக கடிந்துரைத்துள்ளார். சட்டமன்றத்தில் அம்மா அவர்கள் ஆற்றிய உரையிலே, எனது மரணத்திற்கு பிறகாக 100 ஆண்டுகளை கடந்தும் எஃகு கோட்டையாக இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கும் என்று அவர்கள் அளித்த அந்த உறுதிமொழியை கிட்டத்தட்ட இந்த 4-5 ஆண்டுகளில் வரக்கூடிய அடுத்த 2026க்குள் அந்த எஃகு கோட்டையாக இருக்கும் என்று நம்பிய அந்த உத்தம தாயினுடைய வாக்கை பொய்யாக்கும் விதமாக வரக்கூடிய இந்த சுற்றுப்பயணத்திலேயே அந்த எஃகு கோட்டையை மக்கிய கோட்டையாக மாற்றுவதற்கான முழு முயற்சியையும் எடப்பாடி அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழகமும் பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த ஐவர் சந்தித்து அனைவரும் ஒற்றுமை அடைய வேண்டும் என்று சொன்ன கோரிக்கையை பார்க்கவே இல்லை என்று பச்சை பொய் சொல்லிய அந்த பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்றைக்கு கூவத்தூரிலே இந்த பதவியை அவர் பெறுவதற்கு என்னென்னலாம் செய்தார் என்பதை காலப்போக்கிலே வரக்கூடிய காலங்களிலே சொல்லுவதற்கு தேவைப்பட்டால் சொல்லவும் தயாராக இருக்கிறேன் என்பதையும் இந்த நேரத்தில் உறுதியளித்து, பிஜேபியினுடைய மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் தேர்ந்தெடுப்பதன் மூலமாக அந்த தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய முக்குளத்தூருடைய ஒற்றுமையை உடைச்சி அதில் இருக்கக்கூடியவர்களை இதுக்கு ஆசைப்படக்கூடியவர்களுக்கெல்லாம் பொறுப்புகளை கொடுத்து அப்படி இந்த ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்தை ஒரு அரசியல் அடையாளம் இல்லாத அனாதைகளாக்குவதற்கான ஒரு திட்டத்தை தான் மத்திய அரசு போட்ட ஒரு திட்டத்தை தான் இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு இந்த முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்த ஒரு சிலர் சுயநலவாதிகளும் அதுக்கு உடந்தையாக இருக்கிறாங்கிறதா முக்குளத்தூர் புலிப்படையின் சார்பான குற்றச்சாட்டு.